அன்னைக்கு ஒரு புது கவிதை படித்தேன். சர்க்கஸில் சிங்கத்தையும் புலியையும் அடக்கிய ரிங் மாஸ்டர் வீட்டிலே கொசுவுக்கு பயந்து கொசு வலையில் தூங்கிக் கொண்டிருக்கிறார். எப்படி சிந்திச்சிருக்கேன் பார். சிங்கத்தையும் புலியையும் சவுக்கில் அடக்கின ரிங் மாஸ்டர் டம்முன்னு அடிப்பார். அப்படியே பயப்படும் சிங்கம். சிங்கத்தையும் புலியையும் அடக்கின ரிங் மாஸ்டர் வீட்டில் கொசுவுக்கு பயந்து கொசு வலையில் தூங்கி கொண்டிருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தன் வீட்டில் இருக்கிற மாதிரியே வெளியிலே இருக்க முடியாது, வெளியில் இருக்கிற மாதிரியே வீட்டிலையும் இருக்க முடியாது. நான் வாத்தியார் வேலையை வீட்டில் போய் பார்க்க முடியுமா? பேச்சாளர் வேலையை வீட்டில் போய் பார்க்க முடியுமா? வீட்டில் போய் என் அருமை மனைவி அவர்களை, எனக்கு பிறந்த பிள்ளைகளை, மற்றும் எனக்கு பிள்ளைகளாக வந்த மருமக்களை, மற்றும் எனது பேர குழந்தைகளை, மற்றும் என்னுடைய அப்படின்னா ஏயோ மேடையில் தான் இந்த போடு போடுறேன்னா இங்கேயுமா? அதனால் எங்கள் வீட்டுக்காரம்மா என்ன செய்யும்னா, இது மாதிரி நான் ஒரு தடவை மறந்துட்டு போய் ஆரம்பிச்சிட்டேன், படக்குன்னு ஒரு பொன்னாடை எடுத்து போற்றி விட்டுருச்சு. இதை போத்துனா தான் இந்த ஆளை அடக்க முடியும்னு. இங்கே காவல்துறையில் பணிபுரிய போகிற ட்ரைனிங் மக்கள்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க சகோதரர்கள். ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், டிஜிபி, ஐஜி அல்லது டிஎஸ்பி, எஸ்பி, சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ், அவர் ஜீப்பில் வர்றப்ப பார்த்தீங்கன்னா வழியில் எல்லா கான்ஸ்டபிளையும் ஏட்டையெல்லாம் எஸ் சார் 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 அப்படின்னு சல்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நைட்டு 10:30 மணிக்கு வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிக்கிறாரு. இவ்வளோ பேர்த்துக்கிட்ட சலிட்டு வாங்கிட்டு வந்தவர் அவங்க மனைவி இது வரைக்கும் சலிட்டு அடிச்சிருக்கா எந்த வீட்லேயாவது? கதவை திறந்தனே, ஏயா அவ்வளோ நேரம் எங்கே போயிட்டு வந்த? இல்லடி. என்ன நல்லடி? கூட வந்த கான்ஸ்டபிள் 2 பேரும் சிரிக்கிறாங்க. ஐயா டே இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? போங்கடா. டே நம்ம பொழப்பு தான் அப்படின்னா ஐயா பொழப்பும் வீட்டில் அப்படித்தாட்டா இருக்கு. எவ்வளோ பெரிய எஸ்பியாக இருந்தாலும் அங்கே தான் அவர் எஸ்பியாக இருக்க முடியும் போலியே வீட்டில் வந்து அவர் எஸ்பியாலாம் இருக்க முடியாது. வீட்டில் வந்து அவர் வந்து அட்டென்ஷன் அப்படின்னு காலையில் சொன்னார்னா எவனாவது நிற்பான், அவன் மனைவி பிள்ளை எல்லாம். இதை வந்து ஒரு புது கவிதையில் எழுதுனா பாருங்க. சர்க்கஸில் சிங்கத்தையும் புலியையும் அடக்கிய ரிங் மாஸ்டர் வீட்டிலே கொசுவுக்கு பயந்து கொசு வலையில் தூங்கி கொண்டிருக்கிறார். அதனால வீட்டில் இருக்கிற வாழ்க்கை வேற, வெளியில் இருக்கிற வாழ்க்கை வேறங்கிறத ஒரு சின்ன புது கவிதையில் சொன்னான் பாருங்க. இதே மாதிரி தெரிந்ததிலிருந்து தெரியாதது, புரிந்ததிலிருந்து புரியாதது, எளிமையானதில் இது கஷ்டமானதிலிருந்து எளிமையானதிலிருந்து கஷ்டமானது, சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ், கான்கிரீட் டு அப்டிராக்ட் அப்படின்னு சொல்லி தெரிந்ததிலிருந்து தெரியாததை சொல்லி எவன் பேசுகிறானோ, எவன் எழுதுகிறானோ அவன்தான் உண்மையான இலக்கியவாதி. அந்த விதத்தில் 10ஆம் வகுப்பு படித்திருந்தாலும் அவருடைய எழுத்தால் கல்லூரி மாணவர்களை கிறங்க வைக்கக்கூடிய கண்மணி குணசேகரன் புரிந்ததிலிருந்து புரியாததை சொல்லிக் கொடுப்பவர். தி சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ், கான்கிரீட் டு அப்டிராக்ட், நோன் டு அன்னோன். தெரிந்ததிலிருந்து தெரியாததை சொல்லிக் கொடுக்கணும். உதாரணத்துக்கு பாருங்க, சினிமாவில் அமிர்தவர்ஷினின்னு ஒரு ராகம், கர்நாடக சங்கீதம். கர்நாடக சங்கீத கச்சேரி நடக்கிறப்ப டிவியில் இந்த கல்யாண வீடுகளில் நடத்திட்டு இருப்பாங்க. பாவமாக இருக்கும் அந்த குரூப்புகளை. கல்யாண வீட்டில் புக் பண்ணிடுவாங்க அதுகளை. அதுக்கு போய் அங்கே உட்காந்துட்டு சாரே கமா பத நீசம் பாம பம கம கம கசகசனி சகசகம ப மபம பனிசம் பாம பம கம க. ஒரு பாட்டு பாடி எல்லாம் சோறு தண்ணுக்கிட்டு பேசிக்கிட்டு அவர் பாம. நான் போய் முன்னாடி உட்காந்து இப்படியே கைத்தட்டினேன். அந்த பாடின பாடகிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இவ்வளவு காசு கொடுத்து என்னை வந்து இங்கே புக் பண்ணி பாட வச்சாங்க. ஆனால் இவ்வளவு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு ப்ரெசன்டேஷன் கொடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்களே ஒழிய ஒருத்தர் முன்னாடி உட்காந்து அந்த தாளம் போட்டதை பார்த்துட்டு அந்த முகம் மலர்ந்த மலர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் ஒரு பேச்சாளனுக்கு, ஒரு இலக்கியவாதிக்கு ரொம்ப முக்கியம். இந்த நேரத்துலையும் கைதட்டுறீங்க பார்த்தீங்களா? இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? 9 மணிக்கு இந்த பிள்ளைகளெல்லாம் ₹1,00,000 கொடுத்தாலும் ஸ்கூலில் 9 மணிக்கு உட்கார வைக்க முடியுமா? ஒரு கர்நாடக சங்கீத பாகவதர் இப்படித்தான் பாடிக்கிட்டு இருந்தார். பாடுன்னு பாடுறாரு. கூட வந்து வயலின் வாசிக்கிறார் ஒருத்தர், ஒருத்தர் மிருதங்கம் வாசிக்கிறாரு, ஒருத்தர் ஜதி போடுறாரு.
அதில் பாட்டு பார்த்தீங்கன்னா கலியுகவரதன் கண்ட தெய்வமாய் காட்சிகளிப்பது பழனியிலே தான் வயலின் வாசிக்கிறாரு. டங்கர் தன் டாக்கர் தான் மிருதங்க. ஒருத்தர் ஜதி தீம் தக்கிட்ட ஜுனுதா தக்கிட்ட ஜுனுதா தீம் த ஜுனுதா திக்கிட்ட ஜுனுதா 2.5 மணி நேரம் நடந்து அந்த ஜதி சொன்னவருக்கு பசி பொறுக்க முடியல. சீட்டு எழுதி கொடுக்குறாரு பாகவதட்ட. முடிய யோ பசிக்குதியா அப்படின்னு சீட்டில் அவர் பார்த்துட்டு திரும்ப ஐயோ இன்னும் கலியுகத்திலேருந்து இருந்தாலும் வரவே இல்லையா அப்படின்னு பார்த்தான். அந்த ஜதி சொல்கிறவன் கச்சேரியை நிப்பாட்டுறதுக்கு என்னடா பண்ணுறதுன்ட்டு ஒரு ஐடியா பண்ணான். தீம் தக்கிட்ட சுனுதா திங்கிறதா தொங்குறதா திங்கிறத தொங்குறத திங்கிறத தொங்குறத திங்கிறதா தொங்குறதான்னா பாகவதர் அசந்துட்டார். இப்படி ஒரு ஜதியை என் லைஃப்லயே கேட்டது இல்லையே. திங்கிறதா தொங்குறதாங்கிறான். எதடா கேட்குறான்னு பார்த்தா பக்கத்தில் இருக்க பெட்டி கடையில் வாழைப்பழம் தொங்கிட்டு இருக்க அதை காமிச்சு பாட ஆரம்பிச்சிட்டான். திங்கிறதா தொங்குறதான்னு ஐயோ அப்படி என்ன இங்கே மேடையில் நம்ம பேசுகிறோமோ அது மக்களுக்கு போய் சேருகிறதா அப்படிங்கிறத ஒவ்வொரு நொடியிலும் எவன் கவனித்து கொண்டிருக்கிறானோ அவன்தான் சிறந்த பேச்சாளன், அவன்தான் சிறந்த இலக்கியவாதி. இன்னைக்கு நமக்கு தெரிந்த இலக்கியம் வேற. பெரிய புறநானூறு, அகநானூறு, ஐங்குறு நூறு, 10 பாட்டு அதிலிருந்தெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. ஔவையார் சொன்னாங்க பாரியா, கொன்றை வேந்தன் சீரை தேடின் ஏரை தேடு. ஒரே வரி. வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியா இருக்கணுமா, ஏரை தேடு என்றால் உழவனாக இரு. அந்த உழவனை மதித்து வாழ கற்றுக்கொள். சீரை தேடின் ஏரை தேடு. உண்மையில இந்த சோறு நமக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த விவசாயிகள், அவர்களுடைய பாதத்தை தொட்டு கும்புறதுக்கு வாய்ப்பில்லையா இருந்தாலும் அவர்களை மதித்து அந்த தொழிலை போற்ற, அந்த தொழிலை மதிக்க நம்ம கற்றுக்கணும். இன்னைக்கு பாருங்க, எங்கள் அம்மா கல்யாண வீடுகளில் நான் சாப்பிட்டோன்னே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இலையில ஒரு கவலம் சோறை மீதி வச்சுட்டு அப்புறம் இலையை மூடி வைடாம. எதுக்குமா அப்படின்னு சொல்கிறத கேள்றா, பெத்த தாய் சொன்னால் கேள்றா அப்படின்னு. சரிம்மா அப்படின்னு ஒரு 10 வயசு வரைக்கும் அதே மாதிரியே இலையில சாப்பாட்டை மூடி வச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு 11ஆவது வயசில் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், எதுக்குமா அதை சொன்னேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, சாமி இந்த இலையில சோறு வச்சு மூடி வச்சு எதுக்கு நான் போட சொல்கிறேன்னா, இந்த இலையை குப்பையில் தான் போடுவீங்க. கொஞ்சோண்டு சோறு நீ மீதி வச்சுருந்தீன்னா உன் இலையை ஓப்பன் பண்ணுற நாய் அந்த சோறை சாப்பிடும்போது உன்னை நினச்சிக்கிட்டே சாப்பிடும். எந்த மகராசனும் நமக்கு இவ்வளவு சோறு வச்சுருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே சாப்பிடும். நீ இலையை சுத்தமாக கழுவி போட்டிருந்தீன்னா அந்த நாய் ஓப்பன் பண்ணிட்டு என்ன நினைக்கும், நமக்கு முன்னாடியே ஒரு நாய் இதை நக்கிட்டு போயிடுச்சுன்னு நினைக்குமா நினைக்காத. ஒரு நாய்கிட்டே நாயின்னு நீ திட்டு வாங்கக்கூடாதுடா. அதனால அந்த ஒரு கை சோறை நீ மீதி வைடா அப்படின்னு எங்கள் அம்மா சொன்ன அந்த வாக்கியம் இன்னைக்கு எனக்கு மிகப்பெரிய இலக்கியமாக இருக்கு. விவசாயிகளை மதிப்பதற்கு எனக்கு கற்றுக் கொடுத்தது என் தாய் கொடுத்த அந்த வாசகம். மனித நேயம்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு மனிதனின் உணர்வுகளை முழுமையாக மதிப்பது, அதுதான் மனித நேயம். இந்த கல்யாண வீட்டில் சாப்பிட்டு அந்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவன் பின்னாடி போய் நிற்பான், இடம் வேணும்னு. பின்னால் அவன் அப்போத்தான் அவனுக்கு பிடிச்ச பாயாசத்தை ஊற்றி அப்பளத்தை மேலே போட்டு நொறுக்கி அப்படியே எடுத்து அப்படி அள்ளி வாய்க்கிட்ட கொண்டு போவான். 2 பேர் பின்னால் நின்று அவன் வாயவே பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் சாப்பிட்றத ஒருத்தன் உத்து பார்த்தான்னா உங்களால் திங்க முடியுமா? நீங்கள் இட்லியை தொட்டு இப்படி சாப்பிட்டுருக்கீங்க, முன்னாடி ஒருத்தன் அப்படின்னா கண்டிப்பாக வச்சுட்டு எந்திரிச்சு போயிடுவீங்க. ஏன்னா அந்த கல்யாண வீட்டில் ஒரு 2 நிமிஷம் பொறுக்காம அந்த சாப்பிட்றவன் பின்னாடி போய் நின்று அவனை சாப்பிட விடாமல் எந்திரிக்க வச்சு அந்த இலையில நீ சோறு போட்டு திங்கிறதுக்கு பேசாமல் பட்னியாக இருந்துடலாம்டா. இதுக்குத்தான் பேர் மனித நேயம். அவனை சாப்பிட விடு, சாப்பிட்டுட்டு எந்திரிக்கட்டும், அப்புறம் போய் அந்த இடத்துல உட்காரு. இதை நான் சொல்ல, வள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காரு தெரியுமா? பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். நஞ்சா இருந்தா கூட அதை நாகரீகம் கருதுபவன் அதை உண்டு
தனக்கு தீமையை விளைவித்து கொண்டு மற்றவர்களுக்கு நன்மையை விளைவிப்பான். அவன்தான் உண்மையான நாகரிகம் கற்றுக்கொண்டவன். யாரு? வள்ளுவர் சொன்னார். இதுக்கு பேர் தான் நாகரிகம், இதுக்கு பேர் தான் மனிதநேயம். நான் சொன்னனே அந்த அமிர்தவர்ஷினி ராக பாட்டு வெறும் சொரமா உங்களுக்கு பாடியிருந்தேன்னா நீங்க அப்படியே பார்ப்பீங்க, ஏயா உனக்கு இந்த வேண்டாத வேலைன்னு. பாம பம கம காம கசகசனி சகசகம பா மபம பனிசா சகம கசா சகம கசா சானி பனி பம கம கம கசசா நிசனி கம பா காம பனிசா ககம பனிசா. இப்படியே பார்ப்பீங்க. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாடுறதுக்கு நீ பாடிட்டு போவ, நாங்கள் உட்காந்து கேட்கணும். இதுக்கு தானா அப்படின்னு நினைக்காதீங்க. இதே பாட்டை இசைஞானி இளையராஜா ஒரு சினிமாவில் பாட்டில் கொண்டு வந்திருக்காரு இந்த ராகத்தை. அதை நான் இப்போ பாடுறேன். அமிர்தவர்ஷினிக்கு எப்படி கைதட்டு விழுகுதுன்னு பாருங்க. தூங்காத விழிகள் ரெண்டு துணை தேடும் நெஞ்சம் ஒன்று வெண்பூ மஞ்சம் விரித்தாலும் பன்னீரை தெளித்தாலும் ஆனந்தம் எனக்கேது அன்பே நீ இல்லாது தூங்காத விழிகள் ரெண்டு பாம பம கம காம கசகசனி சகசகமபா. அமிர்தவர்ஷினின் ராகத்தோட ஆரோகண அவரோகணத்தை சொன்னால் நீங்கள் இப்படியே பார்க்குறீங்க, லியானி வேற வேலை இருந்தா பாரியான்னு. ஆனால் தூங்காத விழிகள் ரெண்டு பாட்டை கேட்டோன்னா ஆஹா இது அக்கினி நட்சத்திரம் பாட்டாச்சே, பிரபுவும் அமலாவும் பாடுற பாட்டாச்சேன்ட்டு இனிமே அமிர்தவர்ஷினி ராகத்தை மறப்பீங்களா நீங்கள்? அந்த பாட்டை கேட்குறப்பெல்லாம் ஆஹா அமிர்தவர்ஷினின்னு ஒரு ராகத்தை சொன்னாரேன்ட்டு. ஒவ்வொரு ராகத்திற்கும் ஒவ்வொரு இலக்கியத்திற்கும் அதற்கென்று ஒரு வடிவமும் வாழ்க்கை முறையும் இருக்கிறது. சீரை தேடின் ஏரை தேடு மாதிரி ஈயார் தேட்டை தீயார் கொள்வர்னு. மற்றவர்களுக்கு கொடுக்கப்படாத செல்வம் திருடர்களால் களவாடப்படும்னார். இதுக்கு வேற யாரும் உதாரணம் இல்லை. பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் ஒரு ட்ரெயினில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ ட்ரெயினில் கண்ணு தெரியாத ஒருத்தர் பிச்சை எடுத்துகிட்டு வர்றாரு. அம்மா தாயே கண்ணு தெரியாதவம்மா வயிறு வாடுதம்மா பசியால் உயிர் போகுதம்மா. அம்மா கண்ணு தெரியாதவம்மா ஏதாவது போடுங்கம்மான்ட்டு அப்படியே பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு அப்படியே அண்ணாவும் கலைஞரும் உட்காந்துருக்கிற இடத்துக்கு வர்றாரு. யார்? கண் தெரியாத பிச்சைக்காரர் வந்து, ஐயா கூலிங் கிளாஸ் போட்டவர கண்ணு தெரியாதவன் ஐயா, எனக்கு ஏதாவது தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா கண்ணாடி போட்டவர ஐயா, பொடி போடுற ஐயா. யாரு? பொடி போடுற ஐயா, கண்ணு தெரியாதவையா, எனக்கு ஏதாவது. அண்ணா பாக்கெட்லேருந்து 2 ரூபா எடுத்து கொடுத்தாரு. உடனே கலைஞர் கேட்டிருக்காரு, என்னன்னா அவன் கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறான், அவன் சொல்கிறது பொய், அப்புறம் எதுக்கு அவனுக்கு 2 ரூபா கொடுத்தீங்கன்னு. அண்ணா சொன்னார், தம்பி உனக்கு நான் அண்ணன், 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவனுக்கு கண்ணு தெரியும்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். பக்கத்து கம்பார்ட்மெண்ட்லேருந்து அழகாக தாண்டி வந்தான், அப்பயே கண்டுபிடிச்சேன், அப்புறம் ஏன் 2 ரூபா கொடுத்தீங்கன்னு. அவன் பாடின பாட்டு அழகாக இருந்துச்சுரா, அந்த இசையில் மயங்கி நான் 2 ரூபா கொடுத்தேன்னார். இந்த மயக்கம் வேணும் உங்களுக்கு, இந்த ரசனை வேணும் உங்களுக்கு. ஒரு பாட்டையோ ஒரு நகைச்சுவையோ கேட்டால் மனம் விட்டு வாய் விட்டு யார் சிரிக்கிறானோ அவனுக்கு பக்கத்தில் நோயே அண்டாது. நான் ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கேன், முன்னால் ஒரு 3 பேர் இருந்தா, நான் ஏதோ காதே இது கேட்கலையா அப்படின்னு நினச்சா கூப்பிட்டா திரும்புகிறேன். சரி தமிழ் தெரியாதவங்களாக்குன்னு பார்த்தா தம்பின்னு நான் பார்க்குறேன். அப்போ தமிழ் தெரியும் காதும் கேட்கும், ஏன்டா சிரிக்கலை மேட்ருங்க, அவ்வளோதான். எவன் நன்றாக சிந்திக்கிறானோ அவனால் மட்டும்தான் சிரிக்க முடியும்னு நான் சொல்லலை, கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் சொன்னார். ரசிங்க ஐயா வாழ்க்கைய, கொஞ்ச நேரம் ரசிங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோமா, எப்படி போகிறாங்க கல்யாண வீட்டுக்கு, நேராக போகிறேன், போனோன்னா பொண்ணு மாப்பிள்ள நல்ல கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சாயா, ரொம்ப சந்தோஷம், அந்த கவரு ப்ரெசன்டேஷன் ஒரு டப்பாவை கொண்டு வர்றேன் கொடுக்குறேன், உடனே இப்படி ஃபோட்டோவுக்கு அப்படியே செத்த டெட் பாடி மாதிரியே நிற்பாங்க சில பேர். இது மாதிரி வீடியோ எடுக்கிறவங்க, அண்ணே அண்ணே கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்கண்ணே. அவன் சிரித்தான், அந்த வீடியோக்காரன் மிரண்டுட்டான், கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்கண்ணே. அப்புறம் ஐயோ அப்பா வேணாம்யா வேணாம்யா, நான் என் வீடியோ தொழிலே விட்டுருவேன் போல இருக்கு அப்படின்ட்டு அப்புறம் அப்படியே எடுத்து விட்டு திருப்பி நேராக சில பேர் சாப்பிட போவேன், இல்லாட்டி சாப்பிடாட்டி ஓடி போயிடுவேன்.
ஒரு கல்யாணத்துக்கு இப்படியா போகிறது? ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணையும் மாப்பிள்ளையும் கொஞ்சம் நேரம் பாரு. அந்த பொண்ணு எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கு, ரொம்ப உத்து பார்த்துடாதீங்க, சந்தேகப்படுவாங்க. பொண்ணை பாரு, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், நகையெல்லாம் போட்டிருக்கு, ஆஹா இவ்வளோ அருமையாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, மாப்பிள்ளை ட்ரெஸ்ஸு, மேடை எவ்வளோ அருமையாக அலங்காரம் பண்ணியிருக்கான், சூப்பர். ஒரு கச்சேரி நடந்தால் பாட்டை கொஞ்சம் நேரம் கேளு. அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு அந்த சாப்பாடு செஞ்சவனை பாராட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா இருங்கயான்னு சொல்லிட்டு போ. இதுக்கு பேர் தான் கல்யாணத்தில் கலந்துக்கிறது. நம்பால் அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கான் பார். அந்த கல்யாணத்தில் போய் தலையை காட்டிட்டு வந்துடுறேன், தலையை மட்டும் இப்படி நீட்டிட்டு திருப்பி வந்துடுவாரன். 15 கல்யாணத்தில் தலையை காட்டிட்டு வர்றதுக்கு 3 கல்யாணத்தில் உருப்படியாக கலந்துக்கடா. அதுதான் சிறந்த ஒரு மனிதனுக்கு அடையாளம். இதுக்கு பேர் தான் மனிதநேயம். ஒரு கல்யாணத்தில் போய் தலையை காட்டிட்டு வருபவன் மனுஷன் கிடையாது. அந்த மனிதர்கள் மனதை, மகிழ்ச்சியை, அவர்களுடைய திருப்தியை, அவர்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு ஒரு கல்யாணத்தில் கலந்துக்கிறதுக்கு பேர் தான் மனிதநேயம். அதே மாதிரி சொல்கிறாரு வள்ளுவர், சொல்கிறாரு, செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என்னுங்கிறார். காதால் கேட்கிற அந்த சுவையை அனுபவிக்க தெரியாதவர்கள் செத்து போட்டுங்கிறார். இந்த மேடையில் நான் பேசி முடிச்சோன்ன கீழே இறங்கணுன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அண்ணே அருமையாக பேச்சு, சூப்பர் சூப்பருங்க. தோழர் சொல்வார், தோழர் அருமையாக பேசுனீங்க தோழர். பூபாலன், ஆஹா நீங்கள் 4ஆம் தேதி வந்த கூட 7ஆம் தேதி பின்னி படல் எழுதிட்டீங்க. இந்த பாப்பாலாம், சார் ரொம்ப அருமையாக பேசுகிறீங்க, நீங்கள் சன்ஷா தர சார், ஒரு செல்ஃபி, ஊன்ட்ட. இது பூரா ரெகுலராக நடக்கிறதான். ஆனால் பேசி முடித்தோன்னே எனக்கு நைட்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணுவேன், என்ன சார் பேசுனீங்க நீங்கள், உங்கள் பேச்சில் என்ன தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். பார்த்தீங்களா, அவன் தான் என்னையை வளர்த்தெடுக்கிறவன். உண்மையிலே அவன் தான் என்னையை வளர்த்தெடுக்கிறேன். என் பேச்சில் ஏதோ ஒன்று அவனுக்கு பிடிக்காத ஒன்று இருந்துச்சுன்னா அதை சொல்கிறதுக்கு தைரியமாக என்கிட்ட வந்து சொல்கிறான்ல, அவன் தான் என்னை அது மாதிரி பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணி என்னைய மண்டையில் தட்டி 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 கொண்டு வந்ததுனால தான் லியோன் இன்னைக்கு பாடநூல் கழக தலைவராக அந்த மேடைக்கு வந்திருக்கேன். அந்த இடத்துல போய் 30 வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன், எனக்கே அட்வைஸா அப்படின்னு நினச்சேன்னா எனக்கு அதுதான் கடைசி மேடை முடிஞ்சு. யார் என் பேச்சை விமர்சனம் செய்து சார் இப்படி பேசியிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களோ அவர்கள்தான் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு. போய் அந்த கல்யாணத்தில் அவர் உள்ளே நுழைஞ்சோன்னே அந்த நாதஸ்வரம் ஊதுறவங்க ஒரு பாட்டை வாசிக்கிறாங்க, அவருக்காகவே வாசிக்கிறாங்க. அவர் அப்படியே கேட்டுட்டு நலந்தானா பாட்டை நான் வந்தோன்னே வாசிக்கிறானே அப்படின்னு நேராக பொண்ணு மாப்பிள்ளை இடத்துக்கு போகல, நாகஸ்வரம் ஊதுற அந்த இடத்துக்கு போய் நான் நல்லா இருக்கேன், அருமையாக வாசிக்கிறேன், அந்த பாட்டை இன்னொரு தடவை வாசி. அவனுங்க அப்படியே வாழ்க்கையில் அவனுக்கு ஜனாதிபதி விருது கொடுத்துருந்தா கூட அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டான். நலம்தானாங்கிற பாட்டை வாசித்தோன்னே நான் நல்லா இருக்கேன்னு போய் பதில் சொன்னார். பார்த்தீங்களா, அதுதான் கலைஞர். ஒரே ஒரு நிமிஷத்தில் பேசிட்டு போங்க அப்படிங்கிறாங்க ஒரு கல்யாண வீட்டில். ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷத்தில் எப்படா வாழ்த்துறை வழங்குறது? பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரும் மறுவீடு போகணுங்க தலைவரை, ஒரே நிமிஷத்தில். ஒரு நிமிஷத்துலையா? தலைவர் விசாரிச்சிட்டார், பொண்ணோட மாப்பிள்ளையோட அப்பா அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க. 2 பேருமே வட்டிக்குற பார்ட்டி, ஃபைனான்ஸ். தலைவர் மேடையில் வாழ்த்துறை கொடுத்தாரு பாருங்க, ஒரே லைனில், எங்கே இருக்கும் மணமக்கள் அசலும் வட்டியும் போல் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். உடனே பக்கத்தில் இருக்க துரைமுருகன் ஐயா, யார் அசல் யார் வட்டின்னு சொல்லிருங்க, சண்டைக்கு வந்துட போகிறாங்கன்னு. எது குட்டி போடுகிறதோ அதுதான் வட்டி. 2 வரிகள். இதுக்கு பேர் தான் இலக்கியம். ஏதோ பெரிய உட்பெருந்தடந்தோல் வீரா வீங்குநீர் இலங்கை வெற்பில் நற்பனும் தவத்தலாய நங்கையை கண்டேன் அல்லேன், இப்பிறப்பென்பதொன்றும் இரும்புறை என்பதொன்றும் கற்பனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன் என்று கம்பர் பாடுகிறாரே அப்படின்னா பாட்டு போறாரு. உனக்கு என்ன, எங்களுக்கு என்னன்னு புரியலையே. இதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் நான் விளக்கம் சொல்லணும், எது இந்த நான் சொன்ன பாட்டுக்கு. ஆனால் இந்த 2 வரிகளுக்கு விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எது குட்டி போடுகிறதோ அது வட்டி. ஒருவருக்கொருவர் அரசியல் தலைவர்கள் எவ்வளவு பெருந்தன்மையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள்னு ஒரு உதாரணம்.
எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர், கலைஞர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர். அப்போ ஒரு நாட்டில் ஒரு சட்டம் என்னன்னா, மந்திரிகள் தங்களுடைய அரசு வாகனத்தை சொந்த காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு ஜீவோ. அப்போ எம்ஜிஆர் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அமைச்சர் PT சரஸ்வதினு ஒரு அமைச்சருடைய கார் கிண்டியில் இருக்க ரேஸ் கிளப்பில் நிற்கிது. உடனே திமுக எதிர்கட்சிக்காரங்கள்லாம் அதை ஃபோட்டோ எடுத்து இப்போ மாதிரி மொபைலில் கப்புன்னு எடுத்து நான் வர்றதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. நான் மேடையில் இந்த இப்படி பேசிகிட்டு இருந்தேன், அதை எடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். என் வீட்டுக்காரமா மேடை போய் இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கான்ட்டு பிச்சை எடுக்கிற மாதிரியே இருந்திருக்கு. ஆனால் அன்னைக்கு மொபைல் கிடையாது. ஃபோட்டோவை எடுத்து ஸ்டுடியோவில் கொடுத்து நெகட்டிவ் ஆக்கி ஃபோட்டோவை அடுத்த நாள் கொண்டு வந்து தலைவர் கையில் கொடுத்து, தலைவரே எம்ஜிஆர் மாட்டிக்கிட்டாரு, அவருடைய அமைச்சரவையில் இருக்க ஒரு அமைச்சர் கார் கிண்டி ரேஸ் கிளப்பில் இருக்கு, இதை சட்டமன்றத்தில் நீங்கள் கிளப்பி எம்ஜிஆரை நீங்கள் அவமானப்படுத்தணும் கொடுத்துட்டான். தலைவர் போயிட்டு முன்னையில் இப்போ தான் சட்டமன்றம் நடக்கிறத அப்படியே டிவியில் பார்க்கணும். அப்போலாம் அவங்க முடிச்சுட்டு வெளியில் வந்தால் தான் என்ன நடந்துச்சுன்னு மாலை முரசு பத்திரிக்கை பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். வெளியில் வர்றாங்க, சாயந்தரம் சட்டமன்றம் முடிஞ்சு கலைஞர் பிரச்சனை பண்ணி எம்ஜிஆர் அவமானப்பட்டு வேதனையோட 2 பேரும் கடுப்பில் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. 2 பேரும் கையை கோர்த்துட்டு சிரிச்சுட்டு வர்றாங்க. யார்? முதலமைச்சர் எம்ஜிஆரும் எதிர்க்கட்சி தலைவர் கலைஞரும். அப்போ பத்திரிக்கைக்காரங்களாம் இப்படியே பார்க்குறாங்க, என்னடா சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா இப்படி சிரிச்சுட்டு வர்றாங்க. பத்திரிக்கைக்காரங்களாம் மைக்கெல்லாம் இப்படி வச்சுட்டு இப்படி என்ன நடந்ததுன்னு. உடனே கலைஞர் சொல்கிறாரு, எனக்கும் எம்ஜிஆருக்கும் குடுமிப்பிடி சண்டை நடக்கும் என்று எதிர்பார்த்தீர்கள். அது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் எனக்கும் குடுமி இல்லை, எம்ஜிஆருக்கும் குடுமி இல்லை. என்ன நடந்திருக்குன்னா, ஒரு அமைச்சருடைய அம்மா தெரியாமல் அந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதை விசாரிச்சிட்டார். உடனே எம்ஜிஆர்கிட்ட தனியாக போய் அந்த ஃபோட்டோவை காமிச்சு, இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு, உங்கள் அமைச்சர்கிட்ட சொல்லி இதை சரி பண்ணிக்கங்க அப்படின்னு கலைஞர் யாருக்கும் தெரியாமல் அந்த பிரச்சனையை முடித்தார். அதுக்கு அவர் சொன்ன பதிலை பாருங்கள். எனக்கும் எம்ஜிஆருக்கும் குடுமிப்பிடி சண்டை நடக்கும் என்று எதிர்பார்த்தீர்கள். காரணம் அது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. காரணம் எனக்கும் குடுமி இல்லை, எம்ஜிஆருக்கும் குடுமி இல்லை. எம்ஜிஆர் வீட்டில் தொப்பியை கலட்டிட்டு 1 மணி நேரம் சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் தலையை பார்த்துட்டு, இந்த மனுஷன் எதை வச்சுரா ஜோக் அடிச்சாருன்ட்டு. தலைவருக்கும் தலையில் வழுக்க, எம்ஜிஆரும் தொப்பியை கழட்டிட்டு இப்படியே பார்த்துட்டு நைட்டு ஃபோன் பண்ணி, எப்படிங்க இப்படிலாம் சிந்திக்கிறீங்கன்ட்டு. எப்படி இருந்திருக்காங்க பாருங்க எதிர்க்கட்சி தலைவரும் ஒரு முதலமைச்சரும். இதுக்கு பேர் தான் ஐயா மனித நேயம். இது நம்ம நாட்டில் மட்டும்தான் இதெல்லாம் பார்க்க முடியும். இது எம்ஜிஆர் கலைஞருடைய காலத்தில் இருந்துச்சு, இடையில அது காணாமல் போய்விட்டது. இப்பொழுது மீண்டும் தொடங்கி இருக்கிறது அந்த மனிதன் நமது தமிழக முதல்வருடைய ஆட்சியில். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல் என்ற அந்த திருக்குறளை நீங்க எங்க பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னால் முதலமைச்சராக பொறுப்பேற்ற முன்னாள் முதலமைச்சர் அந்த விழாவுக்கு இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அழைக்கப்பட்டார். 23வது வரிசையில் 6வது ரோவில் அவர் அமர்த்தி வைக்கப்பட்டார். ஆனால் இவர் முதலமைச்சரான பிறகு யார் அவரை 23வது வரிசையில் அமர வைத்தார்களோ அவர்களை சிறப்பு விருந்தினர் போல அழைத்து சென்று அவர்களுக்கு தேநீர் விருந்தளித்து தனக்கு சமமாக நாற்காலியில் அமர வைத்தாரே. இதுதான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல். இதுதான், வேற என்ன இலக்கியம்ங்கிறது. வேற ஒன்றும் இல்லை. இந்த அங்கே பாப்பாலாம் உட்காந்துருக்குது பிள்ளைய, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைகளை பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். காரணம், வீட்டில் அதுகெல்லாம் ஒன்று அண்ணனுக்கு தங்கச்சியாக இருப்பீங்க, அல்லது ஒரு தம்பிக்கு அக்காவாக இருப்பீங்க, இல்லை சில பிள்ளைய ஒரே பொம்பளை பிள்ளையாக பிறந்திருக்கும், சில வீட்டில் 2 பொம்பளை பிள்ளைகளாக இருக்கும். இதில் நீங்கள் எந்த குரூப்பில் இருக்கீங்கன்னு தெரியல. அக்காவுக்கு தம்பி அப்படின்னா அந்த பொம்பளை பிள்ளை மாதிரி ஒரு கொடுமையை அனுபவிக்கிற பிள்ளை வேறு யாரும் கிடையாது. ஒரு தம்பிக்கு அக்காவாக இருக்கிற மாதிரி கஷ்டம். எதை வேணாலும் போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க அப்பாட்ட. அப்பா அக்கா மொபைலில் நைட்டு 9 மணிக்கு பேசிச்சு போட்டு விட்டுருவேன். அதுக்கு எது வாங்கி கொடுத்தாலும் கலகம் பண்ணுவேன். எனக்கு வாங்கி கொடு, எனக்கு வாங்கி கொடு. எதுவுமே செய்ய விட மாட்டேன். அந்த எமன் யாருன்னா அந்த தம்பி தான்.
யார்? அவங்க அக்காவுக்கு. ஆனால் 2 பொம்பளை பிள்ளைய இருக்க வீடு இருக்கு பாருங்க. ஐயோ ஆண்டவனே, அது மாதிரி ஒரு ரணகலம் உலகத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு பாவடை கலர் மாறினா கூட மகாபாரத போரே நடக்கும். அவங்க அப்பா தலையை பிடிச்சிட்டு ஓடி போயிடுவார். 2 பொம்பளை பிள்ளைய, 2 ஆம்பளை பிள்ளைய சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சிவபெருமான் பார்வதி வீட்டிலேயே அம்புட்டு கலகம் நடந்துச்சு ஒரு மாம்பழத்தை வச்சு. கடவுளே 2 ஆம்பளை பிள்ளை பெற்றா அவ்வளோ வேதனைப்படுவார். இதில் யார் தெரியுமா ரொம்ப கொடுத்து வச்ச பொம்பளை பிள்ளை? ஒரு அண்ணனுக்கு தங்கச்சியாக பிறக்குது பார்த்தீங்களா, அந்த பிள்ளை தான் உலகத்திலேயே ரொம்ப கொடுத்து வச்ச பொம்பளை பிள்ளை. இதில் யாரோ ஒரு பிள்ளை அதில் இருக்கும் போல இருக்கு, அதான் கை தட்டுது. அந்த அண்ணன் கூட ரோட்டில் நடந்து வந்தான்னா ஒரு 500 போலீஸ் பெட்டாலியன் கூட வந்ததுக்கு சமம். இந்த அண்ணன் நடந்து வர்றப்ப அந்த தங்கச்சி இந்த எங்கள் அண்ணன் அந்த நடையே வித்தியாசமாயிருங்க. அண்ணன் வர்றேன், அந்த தைரியமும் அந்த நம்பிக்கையும் இருக்குது பார்த்தீங்களா. இந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்வது தான் வாழ்க்கையில் நீங்கள் அடையப் போகின்ற மிகப்பெரிய லட்சியம். 33 வருஷம் வாத்தியாராக இருந்தேன். ஒரே பாடம்தான். என் கூட இருந்த தமிழ் வாத்தியார் 28 வருஷமாக ஜூன் மாதம் ஆரம்பித்தோன்னா வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மைமாய் இன்மைமாய் கோனாகி ஆண் எனதென்ற வரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயேன்னு சொல்லி வாழ்த்துவனே. பக்கத்து கிளாஸில் அவர் நடத்தினதே எனக்கு மனப்பாடம் ஆயிருக்குன்னா அந்த ஆள் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாருன்னு யோசனை பண்ணி பாருங்கள். 33 வருஷம் ஒரே பாடத்தை நடத்தினாலும் வருடம் 50 இளம் குழந்தைகள் என் முன்னால் வந்து அமர்ந்து எனக்கு வயதை குறைத்து விடுகிறார்களே, அது தருகின்ற மகிழ்ச்சி இருக்கு பார்த்தீங்களா. ஒரு டெத்து வீட்டில் வந்து விசாரிக்கிறவன் பாருங்க, அதே பதிலை தான் சொல்லிகிட்டு இருப்போம். பாவமாக இருக்கு அந்த பதில் சொல்கிறவர். எத்தனை மணிக்கு இறந்தார்? 5:30க்கு. எப்படி? 9 மணிக்கு நைட்டு உட்காந்துருந்தார். திடீர்னு நெஞ்சு வலி, ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனான். திருவள்ளூரில் வேணாம் சென்னைக்கு கூப்பிட்டு போங்கன்ட்டாங்க. அவன் வர்றவன் பேசாமல் போக மாட்டேன். எதுக்கு சென்னைக்கு கூப்பிட்டு போனேன்? திருவள்ளூரில் நல்ல நல்ல டாக்டர்லாம் இருக்காங்க. என்னடா இது என்னமோ நம்ம தான் கூப்பிட்டு போய் கொலை பண்ண மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான்ட்டு. அடுத்து ஒருத்தன் வந்திருக்கான். எப்படி இறந்தார்? திருவள்ளூரில் ஒரு டாக்டர் இருந்தார், அவர்கிட்ட காமிச்சான்ட்டு. அவன் வந்தவன் திருவள்ளூரில் இருக்க டாக்டர்லாம் ஒரு டாக்டரா? சென்னைக்கு கூட்டு போக வேண்டியதானடா. என்னடா இப்படி சொன்னால் அப்படிங்கிறேன், அப்படி சொன்னால் அப்படிங்கிறேன். என்னமோ நம்ம தான் பிளான் பண்ணி மர்டர் பண்ண மாதிரிலாம் பேசுகிறாங்கன்ட்டு. அடுத்து வர்றவன்ட்டு 2ஐயும் சேர்த்து சொல்லிட்டேன். திருவள்ளூரில் இருக்க டாக்டர்கிட்ட கொண்டு போனால் அவர் சென்னையில் இருக்க டாக்டர்கிட்ட கொண்டு போய் சொல்லிட்டாரு. அப்படியா? போயிட்டு வர்ற வழியிலே இறந்துட்டார். அப்படியா? அடுத்து வர்றவன் கேட்குறான், எப்படி இறந்தார்? ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி திருவள்ளூர் டாக்டர்கிட்ட போனால் அவர் சென்னைக்கு கொண்டு போய் சொல்லிட்டாரு. எதுக்கு ஊராக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு தெரிஞ்சேன்? அவர் தான் போகிறாருன்னு தெரியுதில்ல, பேசாமல் வீட்டில் படுக்க வச்சுருந்தா நிம்மதி. ஐயோயோ, எது சொன்னாலும் பதில் பேசுகிறாங்களே அப்படின்ட்டு அடுத்து வர்றவன்ட்ட என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? அடுத்து வந்தேன் ஒருத்தன், மாமா எப்படி அவர்கிட்ட எழுப்பி கேட்டுக்கடா. சொல்லி 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 எனக்கு அழுத்து போச்சு அப்படின்றேன். அவர் எப்படிடா சொல்லுவார்? சொல்ல மாட்டார்ல, தெரியும்ல, சும்மா அதே கடுப்பா. ஆனால் யாராவது இப்படி கோவப்பட்டிருக்கம்மா? 200 பேர் கேட்டாலும் பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கான். ஒரு வீட்டில் இப்படி தான் ஒருத்தர் இன்ஜினியர், ஒரு வாத்தியார். அவங்க அப்பா இறந்துட்டார். இன்ஜினியர் 3 தடவை சொன்னார். அவருக்கு எரிச்சல் ஆகிப்போச்சு. ஏடா இதே எத்தனை பேர்ட்டடா சொல்கிறது? தம்பி வாத்தியாராக இருக்கான், அவனை கூப்பிடு. அவன் எத்தனை தடவை வேணாலும் சொல்லிகிட்டே இருப்பான். ஏன்னா 33 வருஷம் ஒரே பாடத்தில் நடத்தினவன் 300 பேர்த்துக்கிட்ட கூட சொல்லிகிட்டே இருப்பான்டான்ட்டு அவன் அந்த வாத்தியாரை கூப்பிட்டு நிப்பாட்டினாங்க. அவன் செத்து போய் புதைச்ச பிறகும் சொல்லிகிட்டே இருக்கான். அதை 9 மணிக்கு நெஞ்சு வலி வந்துச்சா, ஏன்னா விசாரிக்க 15 நாள் வந்துக்கிட்டே இருப்பாங்கல்ல. டெத்துக்கு வர முடியாதுன்னா வந்து எப்படி திரும்பி ஆரம்பிப்பான். 9 மணிக்கு நெஞ்சு வலி, ஐயோ ஐயோ சொல்லிக்கிட்டே இருப்பான். யாராவது அதுக்காக நம்ம வேதனைப்பட்டிருக்கோமா? வருபவர்கள் அப்படித்தான் கேட்பாங்க. அவங்களுக்கு எப்படி பொறுமையாக அவர்கள் மனம் கோணாமல் பதில் சொல்கிறோமோ அதுக்கு பேர் தான் மனிதநேயம். இங்கே உட்கார்ந்துருக்கீங்களே எல்லாரும், யாராவது பக்கத்தில் உட்கார்ந்துருப்பவர் என்ன ஜாதி என்ன மதம்னு கேட்டு உட்கார்ந்துருக்கீங்களா?
இந்துவின் பக்கத்தில் கிறிஸ்துவரும் கிறிஸ்துவரின் பக்கத்தில் இஸ்லாமியரும் கலந்து அமர்ந்திருக்கிறீர்களே, இந்த அமர்ந்திருப்பது எதை காட்டுகிறது என்றால் தமிழர் என்ற ஒற்றுமையில் நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களை ஒன்றுபடுத்தி இருக்கிறது தமிழ். எந்த ஜாதின்னு கேட்டு அமர்ந்திருக்கிறீர்களா? இல்லை, ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு தமிழன் என்று ஒன்றுபடுத்திய அந்த மனிதநேயம் இருக்கிறது. அந்த மனிதநேயம்தான் இந்த நூற்றாண்டினுடைய முக்கிய மனிதநேயம். அதைத்தான் பாரதி சொன்னான், பாரதிதாசன் சொன்னான். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை கட்ட மனிதரை நினைத்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலேன். ஒரு வீட்டில் நீங்கள் பிரச்சனை உண்டு பண்ணணும்னா வேற ஒன்றும் செய்வேனா, ஒரு எலுமிச்சம்பழத்தை வெட்டி குங்குமத்தை தடவி ஒரு காலையில் ஒரு 8:30 மணிக்கு உருட்டி விட்டுருங்க. அந்த வீட்டில் செத்தான் என்ன நடந்தாலும் எலுமிச்சம்பழம் தான் காரணம். மனைவி காப்பியில் சக்கரை கம்மியாக எலுமிச்சம்பழம் வச்சாங்கல்ல, நல்லா காப்பி போட்டுக்கிருந்தாயா, இந்த அப்போ காப்பியை வந்து கழனி தண்ணி மாதிரி போடுறா, எலுமிச்சம்பழம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. எலுமிச்சம்பழத்துக்கும் ஒய்ஃபு காப்பி போடுறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? மகன் சேட்டை பண்ணால் எலுமிச்சம்பழம். ஏண்டா ஒரு எலுமிச்சம்பழம் உன் குடும்பத்தை எப்படியாவது தீர்மானிக்க முடியுமாடா? ஒரு பூனை தீர்மானிக்குதுன்னு இன்னும் நினைக்கிறானே. வீட்டை விட்டு வெளியில் போனால் பூனை குறுக்கால போனால் பூனை குறுக்கால போச்சு, போகிற காரியம் விளங்காது, போய் வீட்டில் ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் போ. பூனை என்ன நினைக்குதுன்னா, இதே முறையில் நம்ம முழிச்சிட்டு போகிறோமே, நம்ம எந்த பஸ்ஸில் அடிபட்டு சாக போகிறோமோன்னு. நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை கட்ட மனிதரை நினைத்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தமிழ் தாய்னா. அவ என்னைக்கு பிறந்தாங்கிற வருஷமே தெரியாத ஒரு தாயிடா எங்க தமிழ் தாய். அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தவங்கிறத இன்னைக்கு நம்ம புத்தக கண்காட்சியில் அந்த கீழடி அகழாய்வில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். 3000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவன் தமிழன் என்று அந்த கீழடி அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கல் இத்தாலியில் ஆராய்ச்சி செய்யப்பட்டு 3000 ஆண்டுகளுக்கு முன் மனிதநேயத்தோடு வாழ்ந்த தமிழினம் கற்றுக் கொடுத்த அந்த மனித நேயத்தை இலக்கியத்தில் தேடுவோம், இலக்கியத்தில் காண்கின்ற மனித நேயத்தோடு வாழ்வோம். நம் மதம் ஜாதி அனைத்தையும் மறந்து தமிழன் என்ற ஒற்றுமையோடு மனிதன் என்ற உணர்வோடு வாழ்வோம் என்று சொல்லி இந்த நேரத்திலும் எங்களை வியக்க வைத்த என் உயிரினும் மேலான திருவள்ளூர் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.